இளவரசி இங்க வந்தாங்களா? இல்லையே, என்ன நடந்தது? இளவரசி அரண்மனையில காணும். யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? கொஞ்சம் இதை வர. ஆலம்பனா, இளவரசியை யாரோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லு. கொள்ளக்காரங்க இளவரசியை கொண்டு போயிட்டாருங்கோ. கொள்ளக்காரங்களா? நான் போய் கொண்டு வர்றேன். வேண்டாம், நீ வந்தா உன்னை பத்தின ரகசியம் ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். எங்கேன்னு மாத்திரம் சொல்லு. உங்கள் நீண்ட நாள் ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கும். அதோ பாருங்க. கொண்டு வாங்க. பாக்தாத் அரண்மனை பொக்கிஷம் இப்பொழுது எனது கஜானாவை அலங்கரிக்க வந்து விட்டதா? ரோஷினி இளவரசி அவர்களே. கொள்ளைக்காரன் நீங்களா? என் இதயத்தை அபகரித்த இந்த கொள்ளைக்காரியின் தாசன் நான். இளவரசியை கடத்தி கொண்டு வந்துவிட்டு இவ்வாறெல்லாம் பேச உனக்கு எவ்வளவு திமிரு? இனி நீ பாக்தாத் தேசத்தின் இளவரசி அல்ல, இந்த மீர் காசிமின் அந்த புறத்தை அலங்கரிக்கும் ராணி. பயப்படாதே ராஜகுமாரி. எனக்கு சொந்தமாக போகும் இந்த ஒரு சிறு கீறல் விடுவதை கூட நான் சம்மதிக்க மாட்டேன். ரோஷினி, இது என்னுடைய சாம்ராஜ்யம். இந்த இடத்திலிருந்து இனிமேல் உன்னை யாராலும் மீட்டுக் கொண்டு போக முடியாது. மீர் காசிம், மகளே. ஷான்ஷா, நம்ம இளவரசியை கடத்தி போனதும் நம்ம நாட்டுல கொலை கொள்ளை இதெல்லாம் நடத்தினதும் வேற யாரும் இல்ல, நம்ம மீர் காசிம் தான். அப்படியா? ஆமா ஷாஹன்ஷா, அவனை கொண்டு வந்து உங்க முன்ன நிறுத்த வேணும்னு நினைச்சோம். ஆனா தப்பித்து ஓடிவிட்டான். அந்த கயவன் எங்க இருந்தாலும் பிடித்துக் கொண்டு வாருங்கள். ஷான்ஷா, அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில ஓடி ஒளிஞ்சாலும் சரி, நாங்க 2 பேரும் அவனை கொண்டு வரோம்.
உதவி கொண்ட உன்னை உணர்ச்சி கடுமையாகி என்ன நானே மறந்துட்டேன். என்ன மன்னிச்சிடு. இதுக்கு பிராய்ச்சித்தமா நானே உன்னை நிக்கா செஞ்சுக்கிறேன். நான் வரேன். அலாவுதீன், நான் உன்கிட்ட ஒரு உதவியை நாடி வந்திருக்கேன். எனக்காக செய்வியா? உனக்காக என்ன உதவி வேணா செய்வேன், சொல். அலாவுதீன், நான் ஒரு நாள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அப்பாவை பண்ணை கெடுத்துட்டேன். அவளுக்கு மறுவாழ்வு கொடுக்க நினைக்கிறேன். அப்படியா? அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு, உடனே நிக்காவுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அலாவுதீன், அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை. உன்னுடைய நண்பன் அபூபக்கரோட தங்கச்சி ஜமீலா தான். ஜமீலா என் கூட பிறந்த சகோதரி மாறிடா. அவளோட வாழ்க்கையை கெடுத்துட்டியாடா பாவி. அடி அலாவுதீன், அடி. இந்த அடியெல்லாம் என் மனசுல விழ வேண்டியவ. நான் திருந்துட்டேன். ஜமீலாவோட கண்ணீர் என்னை மனுஷனாக்கிடுச்சு. ஜமீலாவை தவிர நான் வேற யாரையும் நிக்கா பண்ணிக்க மாட்டேன். நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். கமருதே, என்ன மன்னிச்சிரு. எல்லாமே நன்மைக்குதான். ஜமீலா ஒரு விலை மதிப்பில்லாத மாணிக்கம். அதை இந்த சேனாதிபதியோட மகுடத்துல பதிக்க வேண்டியது என்னுடைய கடமை. நானே உங்க நிக்காவை நடத்தி தரேன்.
குடிக்கிறார். யார் நீ? எங்க இருந்து வர? பாக்தாதில் இருந்து. பாக்தாத்? அது அலாவுதீனோட ஊராச்சே. ஆமா, அவனாலதான் இந்த நிலைமைக்கு ஆளானே. அலாவுதீன் அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? அம்மா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. இதோ வரேன். யாரம்மா, என்ன வேணும்? என் மகனை பார்க்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்தேன். இப்போ இருட்டி போச்சு, இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா. ராத்திரிக்கு இங்க தங்க அனுமதிச்சீங்கன்னா கொஞ்சம் தயவு பண்ணுங்கம்மா. அம்மா, யார் மாமுங்க? யாரோ வெளியில இருந்து நம்ம மகளை தேடிட்டு வந்திருக்காங்க. தங்கிட்டு காலையில போறேங்கிறாங்க. தாராளமா தங்கிட்டுமே. அம்மா சாப்பிட்டீங்களா? காலையில உங்க கூட போறதுக்கு துணைக்கு ஆள் வேணும்னா சொல்லுங்க, ஏற்பாடு பண்றேன். பாத்துக்கணுமா? என் மக அலாவுதீன். இருங்கம்மா, நீங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அன்னைக்கு என் சித்தப்பா வருஷத்துல வந்தான மந்திரவாதி அவன்தான். அவன் அற்புத விளக்கு எடுத்துட்டு போயிட்டாமா. அல்லாஹ். மீர் காசிம், என் ஆசை நிறைவேறிடுச்சு. இந்த அற்புத வழக்கு முன்னால்தான் எனக்கு கிடைச்சது. உனக்கு என்ன வேணும் கேளு, தரேன். இப்போ அலாவுதீனும் அமருதீனும் உயிருக்குயிரான நண்பர்களாயிட்டாங்க. அவங்க மீண்டும் விரோதியாகி ஒளிஞ்சிடணும். அதுக்கு பிறகு ரோஷினி இளவரசியின் நிக்காக் பண்ணிக்கிட்டு பாக்தாத்துக்கு ராஜாவாகணும். மீர் காசிம், உன்னை கமுருதீனா மாத்திர எல்லாருக்கும் தெரியற மாதிரி இளவரசை கடத்திக்கிட்டு வந்துடு. அப்புறம் நடக்கிறத பாரு. இளவரசிய சேனாதிபதி கமருதீன் திடீர்னு கடத்திட்டு போயிட்டாரு. என்ன? கமருதீன் கடத்திட்டு போயிட்டானா? ஆமா ஷாயின்ஷா. யாரங்க? ரோஷினி இளவரசியை சேனாதிபதி கமருதீன் கடத்திட்டு போயிட்டாரு. மகாராஜா ஏதோ உங்ககிட்ட சொல்ல சொன்னார். கமருதீன் கமருதீன், எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படி தனிமையிலேயே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது? ஆமா, நாம சும்மா இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? என்ன? என்ன அலாவுதீன்? கமருதீன், ரோஷினி எங்க? ரோஷினியா? ரோஷினியா நான் பார்க்கலையே. ஜமீலா, நீ பாத்தியா? கமருதீன், நீ திருந்துட்டேன்னு நினைச்சேன். உன் குணத்தை காட்டிட்டியே.
ரோஷினி எங்க நீ சொல்லலன்னா அலாவுதீன். அலாவுதீன் உனக்கு என்னாச்சு? ரோஷினிய நான் பார்க்கல. ஓ, நீ பார்க்கல? ரோஷினிய நீ கடத்திட்டு போனதை எல்லாரும் பார்த்திருக்காங்க, ஆனா நீ மட்டும் பார்க்கல. அலாவுதீன், கமருதீன் ரொம்ப நேரமா இங்கதான் இருக்காரு. ஜமீலா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, இதுல தலையிடாத. கமருதீன், உங்களுக்கு என்ன வேண்டும்? உத்தரவிடுங்கள். இம்ராத், இவர் ரோஷினியை ஒளிச்சு வச்சிருக்கிற இடத்தை சொல்லு. ஒசூர், இளவரசியை கடத்தி போனது இவர் இல்லை, இவர் வேஷத்தில் வந்த மீர் காசிம் தான். கமருதீன், சரி பரவாயில்ல அலாவுதீன், இப்ப நம்ம ரோஷினி இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கலாம். ஜமீலா, நீ வீட்டுக்கு போ. இம்ராத், எங்களை ரோஷினி கிட்ட கொண்டு போ. மீர் காசிம், ஒசூர், நாம் போகின்ற இடத்தில் எங்கள் தலைவரான அமீர் என்ற பூதம் இருக்கிறார். அவர் முன்னால் என்னுடைய பலத்தை நான் இழந்து விடுவேன். எனவே ராஜகுமாரி இருக்கிற இடம் வரையில் உங்களை அழைத்து செல்கிறேன். அப்படியா? சரி சரி, சீக்கிரம் போ. மீர் காசிம், இந்த உலகத்தில் இருக்கிற அழகான பொருட்கள் எல்லாம் எனக்கே சொந்தமாகணும். அப்படி பார்த்தா இளவரசி ரோஷினி வாழ வேண்டியது உன்னோட இல்ல எங்கூடத்தான். என்ன நீ ஏமாற்றி விட்டாய். மீர் காசிம், வேணும்னா பாக்தா சிம்மாசனத்தை நீ எடுத்துக்க, ரோஷினி எனக்குத்தான். உன் மந்திரத்தை பத்தின ரகசியம் எல்லாம் எனக்கு இப்போது புரிந்து விட்டது. எனக்கு துரோகம் செய்த உன்னை பழிவாங்காமல் விட மாட்டேன்.